வணக்கம். ஆ, எந்த ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க ஆட்சியாக இருந்தாலும் சரி, இன்னமும் பண்ண போகிற ஆட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாராவது புதுச்ச ஆட்சி பண்ணாலும் சரி, நீங்களாம் கவலைப்படணும். நார்மலாக 400 கொடுத்தாங்க ஒரு ஓட்டுக்கு திமுககாரங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஓட்டுக்கு 1000 கொடுத்துருங்க. திமுகவை மறுபடியும் ஜெயிச்சிடும் 2026. நீங்கள் கவலையே பட வேணாம். போலீஸு உங்களுக்கு உங்கள் போலீஸு வேறு இதுக்கு ஸ்பெஷலாக செக்கிங்னு ஆள் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் திமுக கட்சியில் தான் எல்லா ஊர்லேயுமே உங்கள் கட்சி தலைவர், தொண்டர், மந்திரி, எம்எல்ஏ, கீழே தொண்டனுங்க வச்சுருக்கீங்களே. அடிக்கடி கோழி பிரியாணி கோட்ரு வாங்கி கொடுத்து நாய்க்கு போடுற மாதிரி, இந்த நாய்க்கு சாப்பாடு போட்டால் நாய்க்கு ரொம்ப நன்றி அதிகம். அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும், ஒவ்வொரு மூலையிலையும் ஒயின் ஷாப்பும் கோழி பிரியாணி கொடுத்து எல்லாம் வச்சுருக்கீங்கள. அவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை சேஃப்டி பண்ணிட்டீங்கன்னா, அப்போ எலெக்ஷன் டைமில் நீங்கள் போய் பணம் யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை. அவன் ஓட்டை பிடிச்சி கொடுத்துருவான். ஓட்டுக்கு 1000 ரூபா. நான் முகம் மறைச்சி எதுக்கு கொடுக்குறேன்னா, உண்மையை சொல்கிறதுனால நீங்கள் என்ன சூட் பண்ணிட்டீங்கன்னா திமீர்னு அதுக்கு தான். அரசியல்வாதி குறை சொல்கிறதோட ஓட்டு போடுற மக்களை தான் நான் மெயினாக குறை சொல்லுவேன். ஒரு நாட்டோட உரிமை ஒவ்வொருத்தனோட ஓட்டு. ஆனால் அந்த மக்கள் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுது. அப்போது இந்த காசை கொடுக்குறவன் அந்த காசை திருப்பி எடுக்க வேணாமா? அதாவது அதுக்கு தான் மணல் கொள்ளை, கள்ள சாராயம், ஒயின் ஷாப்பு, முக்குக்கு மூளைக்கு ஒயின் ஷாப்பு. அந்த பாட்டில் வாங்கிட்டு போய் நீ இவனுங்க 10 ரூபா 30 ரூபா சேர்த்து விற்கலாம், சரக்கு விற்கலாம். அதை வாங்கி அடுத்தவன்ட்ட காசுக்கு விற்கிறானோ, அவன் வருமானத்தை விற்கிறானோ, அடுத்த மாற்றி விற்றானோ அவனுக்கு அரெஸ்ட்டு. சூப்பர் சட்டம். ஏதோ பண்ணுங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் நீங்கள் மக்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. திமுககாரவங்க அழிச்சிருங்க. உங்களுக்கெல்லாம்